வள்ளலாரை வணங்குபவர்கள் அல்லது வள்ளலாருடைய கொள்கைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு முதல்ல பாருங்கள், சரிங்களா? ஏன்னா நீங்கள் இருப்பது இன்னொரு மார்க்கத்தில், வள்ளலாருடைய மார்க்கம் முற்றிலும் வேறுபட்டது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இருக்கிற மார்க்கம், இப்போ இருக்கிற மார்க்கம், நீங்கள் கடைப்பிடிக்கிற பழக்க வழக்கங்கள் வேறு, வள்ளலாருடைய மார்க்கம் வேறு. வள்ளலார் ஆரம்பத்தில் அவர் அனைத்து தெய்வங்களையும் வணங்கினார், சிவனை வணங்கினார், இன்னும் பல கோயில்களுக்கு சென்றிருக்கின்றார், அந்த தெய்வங்களை பற்றி பாடல்களை ஏற்றியிருக்கிறார். ஆனால் அவர் எப்போது உண்மையான கடவுளை தன்னுடைய சிற்சபையில், அதாவது தன்னுடைய நெற்றியின் புருவ மத்தியில் அவர் தரிசித்தாரோ அப்பொழுதே அவர் உண்மையை உணர்ந்து கொண்டார், உண்மையை அறிந்து கொண்டார், அதன்படி அவர் உண்மையை வெளிப்படுத்தினார். அதனால் நீங்களும் அந்த விஷயத்தை என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இப்போது கடைபிடிச்சிக்கிட்டு வர பழக்க வழக்கங்களை அவர் முற்றிலுமாக மறுக்கிறார். நீங்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த மார்க்கங்களை அவர் முற்றிலுமாக தவிர்க்க சொல்கிறார். ஏனென்றால் அவையெல்லாம் உண்மையான வழிபாடு கிடையாது அப்படின்னு மிகவும் வெளிப்படையாக சொல்லிட்டார் அவர், சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ கடைபிடிச்சிட்டு வர சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள், முக்கியமாக சொல்கிறதுனா சடங்குகள்னு சொல்லுவாங்க, இந்த சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள், இதை முற்றிலுமாக வள்ளலார் வெறுக்கிறாரு, அதை ஒதுக்க சொல்கிறாரு, புரியுதுங்களா? இதை விடாமல் நீங்கள் அவரை வணங்கினாலோ அல்லது அவருடைய கொள்கைகளை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலோ முற்றிலும் இது உங்களுக்கு ஒருபோதும் கை கூடவே கூடாது. அதனால் தயவு செஞ்சு முதல்ல அவர் என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய கொள்கைகளை கடைபிடிங்க, சரிங்களா? அப்படி உங்களுக்கு என்னால் நான் கடைபிடித்து வருகின்ற ஆச்சார அனுஷ்டான சாஸ்திர சம்பிரதாய இந்த விஷயங்களை என்னால் விட முடியாது அப்படின்றவங்க தயவு செஞ்சு நீங்கள் இந்த சுத்த சன்மார்க்க கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதற்கு இதை தேவையும் இல்லை, புரியுதுங்களா? அதனால் வள்ளலாரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவரது கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவர் சொன்னதை கடைபிடிங்கள் முதலில்.